பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். 2025ஆம் ஆண்டில் இன்றைக்கும் ஒரு விசேஷித்த உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் தேவனால் உண்டாகிறது. என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் இந்த ஆண்டு நம் வாழ்க்கையில் காணப்பட்ட புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. புலம்பல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், வேதனை மூலமாக வருகின்ற வார்த்தைகள். சொல்கிறாங்களே, எந்நேரம் புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. புலம்பல் அப்படின்றது ஒரு தெளிவில்லாதபடி எந்நேரம் அது ஒரு வேதனையில் வெளிவரக்கூடிய ஒரு வார்த்தைகள், ஒரு ஒலின்னு சொல்லலாம். புலம்பல். காய்ச்சலில் படுத்திருக்கிறவங்க நேரமும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. என்ன எதனாலும் ஒன்று வாயில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி குடித்தவங்க குடித்தாங்கன்னா அவங்க சும்மா எதனாலும் ஒன்று புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி குறைகள், ஒரு துக்க செய்தி நடந்தது அப்படின்னு சொன்னான்னா, நேரம் அது தேவையில்லாத காரியங்கள், துக்க காரியங்கள் நடந்ததுன்னா அந்த குடும்பத்தில் கொஞ்சம் அதை புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. சில காரியங்கள் வேதனை தரக்கூடிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்ததுன்னா அதுக்கு அதில் புலம்பல் சத்தம் கேட்கும். புலம்பல்ன்றது ஒரு தெளிவில்லாத வேதனையான ஒரு குரல், வார்த்தைகள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த 2024 வரையிலும் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டு இருந்தீர்களோ அந்த காரியத்தில் ஒரு விடுதலை அந்த காரியம் இந்த ஆண்டு ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்காக நீங்கள் புலம்புனீங்களோ அந்த காரியம் மாறுதலாய் ஆனந்த களிப்புடன் உங்களை ஆண்டவர் பாட வைப்பார், துதிக்க வைப்பார். ஹல்லேலூயா. யாருக்கு புலம்பல்? யாருக்கு இரத்தம் சிவந்த கண்கள்? யாருக்கு வேதனை? மதுபானம் குடிக்கிறவங்களுக்குல்ல. அநேகருக்கு குடும்பத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னா குடி. நிறைய ஜெபம் பண்ண வர்றவங்க, என் 2 பிள்ளைங்களும் குடிக்கிறாங்க, என் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, குடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் வேதனையோடு வருவாங்க. குடின்ற சாத்தான் என்ன பண்ணுறான், அவ்வளவு சம்பளத்தையும், அதாவது பணத்தையும் போக்கி, சமாதானத்தையும் போக்கி, உடல் ஆரோக்கியத்தையும் போக்கி, அவை எல்லாத்தையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுறான். இந்த குடி அப்படின்னு சொல்கிறது, மதுபானம் குடிக்கிறது மிக மிக ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு புலம்பலை கொண்டு வரும். அது அந்த மனைவிக்கு, அந்த தாய்க்கு. பிள்ளை குடித்தான்னா தாய் ரொம்ப வேதனைப்படுவாங்க. அதை மாதிரி கணவர் குடித்தாங்கன்னா மனைவி ரொம்ப துக்கப்பட்டு புலம்புவாங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, இந்த காரியங்கள் எல்லாமே, இந்த புலம்பல்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. அன்றைக்கு அன்னாள் என்ன பண்ணுனா, அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு தன்னுடைய அவள் ரொம்ப அவளை வேதனைப்படுத்தினான்னு உடனே நேர ஆலயத்துக்குள்ளே போய் அவள் என்ன பண்ணுறான்னா, தான் மனசில் இருக்கிறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொட்டுறான். அப்போது அவள் என்ன பண்ணுறான்னா, இவன் என்ன நினைக்கிறான், ஏலின்றவர் ஆசாரியன் வாசல் உட்காந்துட்டு இருக்கிறாரு பார்த்துக்கிட்டு. அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த பொம்பளை என்ன ரொம்ப நேரமாக புலம்பிக்கிட்டு இருக்காளே, குடிச்சு வெறிச்சிருக்காளோ அப்படி நினச்சி, ஒருவேளை அந்த காலத்துலேயும் பெண்கள் குடிப்பாங்களோ என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, நீ எம்புட்டு நேரந்தே குடிச்சு வெறிச்சிக்கிட்டு இருப்ப, நீ நிறுத்து, உன் புலம்பலை நிறுத்து அப்படின்றார். ஆனால் அண்ணா சொல்கிறா, நான் மனக்லேசம் உள்ள ஒரு ஸ்திரீ, மனக்லேசம், துக்கப்பட்டிருக்கேன். அந்த மனசில் கிளேசம் இருந்தால், துக்கம் இருந்தால் தான் புலம்புவாங்க. அப்போ அவள் சொல்கிறா, என் இருதயத்தை நான் ஆண்டவர்கிட்ட ஊற்றிட்டேன், நான் குடிக்கலை, நான் பேலியாளின் மகள் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதே அன்னாளை அந்த நினைந்தருளி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். அதே போல் நாம் என்ன நம்ம புலம்பணுன்றதை மனுஷங்கிட்ட போய் புலம்பாதீங்க. சிலர் பார்த்திங்கன்னா, ஐயோ என் புருஷன் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி மற்றவங்ககிட்ட போய் புலம்புவாங்க. சில தாய்மார்கள் பிள்ளைங்களை பற்றி என்ன செய்வாங்க, ஐயோ என் பிள்ளை இப்படி சொன்ன வச்சு கேட்க மாட்டேன்றானே, என் பிள்ளை குடிச்சிக்கிட்டு இருக்கானே, என் பிள்ளை சொல்ல கேட்காம வேலைக்கு போக மாட்டேன்றானே, என் பிள்ளை சோம்பேறியாக படுத்திருக்கானே, என் பிள்ளை இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு காதலில் மாட்டிக்கிட்டு இருக்கானேன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை குறித்தும் கணவன்மார், தன்னுடைய மனைவிமார், தன்னுடைய
கணவனை குறித்தும் மற்றவர்களிடத்துல போய் யாராரோ தெரியாதவங்க மற்றவங்ககிட்ட எல்லாம் போய் புலம்பிக்கிட்டு இருக்கிறது நிறுத்துங்க. அந்த புலம்பல் உங்கள் வாயிலிருந்து துதியாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. என்ன புலம்பணும் இன்னைக்கு? எப்படி அன்னாள் அவள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றினாரோ, அதே போல் நம் வாழ்க்கையில் நம் புலம்பலை இந்த 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் புலம்பலை ஆனந்த களிப்பாய் தேவனிடத்துல துதியாய் அதை மாற்ற வேண்டும். நாம் துதிக்கும் போது, துதியாய் அதை மாற்றும்போது, நிச்சயமாகவே துதி என்னும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா அந்த புலம்பலை நமக்கு ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். நிச்சயமாக என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தேன். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த 2025 நிச்சயமாக கர்த்தர் சொன்ன அதை செய்வார். 2025ஆம் ஆண்டு பிரியமானவர்களே, உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. சாட்சி சொல்லப் போகிறீர்கள். காட் பிளஸ் யூ.